தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் கோயம்புத்தூரில் இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வித் கவுன்சிலிங் கோட் 2718ல் எந்த ரேங்க்குக்கு எந்த பிரான்ச் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது என்பதை பற்றி ஒரு அனாலிசிஸ் நடத்தி முடித்து அந்த அனாலிசிஸ் ரிசல்ட்ஸை நாங்கள் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸில் கட் ஆஃப் மார்க்கை விட ரேங்க் தான் ரோல் ப்ளே பண்ணும். ஒருத்தருடைய ரேங்கை வச்சுட்டு தான் எந்த கல்லூரி நமக்கு கிடைக்கும், எந்த பிரான்ச் நமக்கு கிடைக்கும் என்பதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதன்படி 2718 கவுன்சிலிங் கோடில் இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் கேம்பஸ், இதனுடைய அகாடமிக் பிரான்ச்சஸ் என்னெல்லாம் இருக்குது, இதனுடைய 2023 டிஎன்இஏ க்ளோசிங் ரேங்க் என்ன, 2024 க்ளோசிங் ரேங்க் என்ன என்பதையெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த டிஃப்ரென்ஸையும் கரண்ட் இயரில் இருக்கிற ட்ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த வருஷம் டிஎன்இஏ 2025ல் க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்கலாம் என்பதை பற்றி ஒரு ரிசல்ட் அனாலிசிஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். அதை இங்கே நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏஐ அண்ட் டிஎஸ், தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், டிஎன்இஏ 2023ல் க்ளோசிங் ரேங்க் 5893, தட் இஸ் 5893 வரைக்கும் ஓசி கேட்டகரியில் நமக்கு சீட் கிடைச்சது. அதே சமயத்தில் 2024ல் ஓசி கேட்டகரியில் 7942 வரைக்கும் கிடைச்சிருக்குங்க. 2023 விட 2024 அதிக ரேங்குக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது ஏஐ மற்றும் டிஎஸ்ல இந்த பர்டிகுலர் கேம்பஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸை அதிகம் பண்ணியிருக்கலாம். அதனால் 7942 வரைக்கும் கிடைச்சிருக்கலாம். இந்த வருஷம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓசி கேட்டகரியில் ஏஐ மற்றும் டிஎஸ் 7545 7600 முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பிசி கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது டிஎன்இஏ 2023ல் 9270 முடிஞ்சது. பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் இன்டேக் 2024ல் 10558 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 10,000 வரைக்கும், அதர்வைஸ் 10,100 வரைக்கும் நமக்கு இந்த பர்டிகுலர் பிரான்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் ஓசி கேட்டகரியில் 2023ல் 10,309 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. கடந்த வருஷம் 11,980 வரைக்கும் வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் இந்த வருஷமும் ரிப்பீட் ஆச்சுன்னா டிஎன்இஏ 2025ல் 11,381 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்சை எடுத்துக்கிட்டோம்னா 2023ல் ஓப்பன் கேட்டகரியில் 4,705 முடிஞ்சிருக்கு. ஆனால் 2024ல் கம்பேர் பண்ணும்போது 5,640 வரைக்கும் போயிருக்கு. இந்த இன்க்ரீஸ் இன் ரேங்க் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் இன்டேக். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் இந்த பர்டிகுலர் கேம்பஸில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற போது நமக்கு ரேங்க் டிஃபரன்ஸ் வரலாம். இதே நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த வருஷமும் டிஎன்இஏ 2025ல் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் 5,358, அதர்வைஸ் 5,400 முடியலாம். பிசியில் கம்பேர் பண்ணும்போது டிஎன்இஏ 2023ல் 7,448, கடந்த வருடம் 7,919, இந்த வருடம் 7,523க்கு முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் 7,550 வரைக்கும் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிஎஸ் அண்ட் டிசைன், எம்டெக் இன் சிஎஸ்சி as a 5 years integrated கோர்ஸ், இந்த எல்லா அகாடமிக் பிரான்ச்சுக்கும் நாங்கள் கடந்த வருடத்தோட 2024 க்ளோசிங் ரேங்கையும் 2023 க்ளோசிங் ரேங்கையும் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி 2025க்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ரேங்க் இந்த ரேஞ்சில் வர்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சீட் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் கேம்பஸில் காத்திருக்குங்க. இதே மாதிரியான அனாலிசிஸ் எம்பிசி கேட்டகரிக்கும்
எஸ்சி கேட்டகரிக்கும் சேம் செட் ஆஃப் அகடமிக் பிரான்ச்சுக்கு நாங்கள் அனலைஸ் பண்ணி இங்கே ரிசல்ட்ஸை சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் எம்பிசி கேட்டகரியில் இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 10,410 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இசி எடுத்துக்கிட்டோன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எம்பிசி கேட்டகரியில் 2023 15,612க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. கடந்த வருஷம் ஏறத்தாழ நல்லபடியாக குறைஞ்சு 14,403க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இதே ட்ரெண்ட் இந்த வருஷமும் நம்ம எதிர்பார்த்தோம்னா இந்த வருஷம் 13,683லேயே க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இதே போல் எஸ்சி கேட்டகரியிலையும் 2023 2024 டிஎன்இஏ பேஸ் பண்ணி 2025 டிஎன்இஏக்குரிய நாம் எதிர்பார்க்கிற கட் ஆஃப் ரேங்க்ஸ் எஸ்பெஷலி க்ளோசிங் ரேங்க்ஸை இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் சிவில் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த 3 பிரான்ச்லேயும் ஓசி கேட்டகரியில் பிசி கேட்டகரியில் 2023 டிஎன்இஏ மற்றும் 2024 டிஎன்இஏ கம்பேர் பண்ணி இந்த வருஷம் டிஎன்இஏ 2025ல் க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கும்போது 2023 விட 2024ல் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கு. அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச்சையும் கம்பேர் பண்ணும்போது 2023 விட 2024ல் சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கு. அதே போல் மெக்கட்ரானிக்ஸும் 29,675ல் முடிஞ்சிருந்தது. ஆனால் 2024ல் 28,717லேயே முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சிவில், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் இந்த 3 பிரான்ச்சும் சீக்கிரமாகவே முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி டிஎன்இஏ 2025 க்ளோசிங் ரேங்கை இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேம் செட் ஆஃப் அனாலிசிஸ் ஃபார் எம்பிசி கேட்டகரி ஆஸ் வெல் as எஸ்சி கேட்டகரி ஃபார் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச். எம்பிசி கேட்டகரியிலுமே பிசி மற்றும் ஓசியில் நடந்த மாதிரி 2023ல் 78,485 வரைக்கும் வந்தது. 2024ல் 54,654லேயே க்ளோஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குறது 51,921 ஆஸ் க்ளோசிங் ரேங்க் ஆஃப் டிஎன்இஏ 2025. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் பார்த்தோம்னா 2023ல் 60,000ல் முடிஞ்சது. 2024ல் 52,428லேயே முடிஞ்சிருக்குங்க. ஸோ இந்த வருஷம் க்ளோசிங் ரேங்க் நாம் எதிர்பார்க்குறது 49,807. மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2023ல் 51,763ல் முடிஞ்சது. 2024ல் கொஞ்சம் முன்னதாக 50,940ல் முடிஞ்சிருக்கு. இதே ட்ரெண்டு வரும்போது நம்ம 48,393லேருந்து ஒரு 49,000 ரேங்க் வரைக்கும் க்ளோசிங் ரேங்க் மெக்கட்ரானிக்ஸுக்கு வந்து அமையறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இதே மாதிரியான அனாலிசிஸ் எஸ்சி கேட்டகரியில் நாம் கொடுத்துருக்கோம். இந்த அனாலிசிஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே 100% ஒத்து வருமா என்று கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒத்து வராது. ஒரு 80%லிருந்து 90% வரைக்கும் இந்த ப்ரொடிக்ஷன் அனாலிசிஸ் ஒத்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி இதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங்கை நீங்கள் ஹாப்பியாக கலந்துக்கோங்க. தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.